இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரையும் கிளிக் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், இந்தியாவிற்கு எதிரான முதல் T20 போட்டியில் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 ஒருநாள் போட்டி நாளை வில்லிங்டனில் உள்ள நெஸ்பேக் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி நாளை மதியம் 12:30 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த போட்டியில் வெற்றி பெற இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி பார்த்தீங்கன்னா 5 ஒருநாள் போட்டியும் 3 T20 போட்டியிலையும் பங்கு பெறதுக்காக சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அதில் முதல்ல 3 போட்டியுமே பார்த்தீங்கன்னா, அதாவது 50 ஓவர் மேட்ச்சில் முதல்ல 3 போட்டியிலுமே இந்திய அணி வெற்றி பெற்றுருச்சு. இந்த ஒரு காரணத்தினால இந்திய கேப்டனான கோலி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன் பதவியை ஏற்றாரு. விராட் கோலியோட 3வது இடத்துல சுபம் கில் அவர்கள் களமிறங்கியிருக்காரு. அதே போன்று நாளைய T20 போட்டியிலும் கோலி விளையாடலையாம். இதனால் அந்த இடத்துல சுபம் கில் அல்லது ரிஷப் பண்ட் களமிறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. நியூசிலாந்து அணியில் தொடக்க ஆட்டக்காரரான மார்டின் குப்டில் அணியில் இல்லை. அதே போல் அந்த இடத்துல கேப்டன் வில்லியம்சனே களமிறங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வில்லியம்சனே இறங்க போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. நியூசிலாந்து அணிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓப்பனிங் ஆட்டக்காரர்கள் சரியாக அமையாத காரணத்தினால தான் நியூசிலாந்து அணி தொடர்ந்து தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் நியூசிலாந்து கிரிக்கெட் குழு நினைக்கிறாங்க போல. இந்த ஒரு காரணத்தினால அடுத்த போட்டி, அதாவது T20 போட்டியில் அதிரடியாக வில்லியம்சன் அவர்கள் களமிறங்க போகிறாரு. T20 அப்படின்னாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேட்சே முடிஞ்சிடும். 2 அணியிலையும் நாளைக்கு யார் ஆட போகிறாங்க அப்படிங்கிற பட்டியல் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், ரிஷப் பண்ட், சுபம் கில், தோனி, தினேஷ் கார்த்திக், ஹர்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா அல்லது கேதார் ஜாதவ், புவனேஸ்வர் குமார், கலீஸ் அகமது, சாகல் அல்லது குல்தீப் யாதவ், இவங்க 11 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆட போகிறாங்க. அதே போல் நியூசிலாந்து அணியில் கெயின் வில்லியம்சன் அவர்கள், கோலின் முன்ரோ, டிம் செஃபர்ட், ரோஸ் டெய்லர், ஜேம்ஸ் நீசம், கோலின் டி கிராண்டிஹோம், மிட்செல் சாந்தனர், ஸ்காட் குக்லேஜின், ப்ரூஸ் வேல், லக்கி பெர்சகன் அல்லது டிம் சவுதி, சவுதி, இந்த 11 பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லியம்சன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு பேட்டிங் ஓப்பனிங்கில் நான் கூட இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா யார் ஓப்பனிங் இறங்கினாலும் நாளைக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நாளைக்கு நடக்க போகிற T20யில் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.